பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்தார். கங்கை கொண்ட சோழபுரத்திலே மிகப்பெரிய விழாவிலே மிகப்பெரிய மேடையில் பேசியிருக்கிறார். வேடிக்கை என்னன்னா, வந்தது பிரதமர் மோடி. பிரதமர் மோடி பாஜகவை சேர்ந்தவர். அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர்களை விட திமுக தலைவர்கள் தான் அதிக பேர் உட்காந்துருக்காங்க. எல்லாத்தையும் விட சர்ச்சைக்குரிய விஷயம் என்னென்னா, திருமாவளவனை உட்கார வச்சுருக்காங்க. எப்படி உட்கார வச்சிங்க நான் கேட்குறேன். திருமாவளவன் இந்துத்துவாவை பற்றி கேவலமாக பேசுகிறவர். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சனாதானத்தை பற்றி அவர் மாதிரி மோசமாக இதுவரை யாரும் பேசியதில்லை. மோடியை பற்றி அவ்வளவு மோசமாக பேசியவர். அவரை எப்படி நீங்கள் மேடையில் உட்கார வச்சிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. கேட்டால் அவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினராம். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அவர் தொகுதியில் வருதான். கங்கை கொண்ட சோழபுரம் அவர் தொகுதியில் வருதுன்னா அவரை கூப்பிட்டுருவீங்களா? அவர் ஒரு சாதாரண எம்பி தானே. நீங்கள் இப்போ இதில் திமுக காரங்கள்லாம் உட்கார வச்சிங்கன்னா அவங்க எல்லாம் இது மந்திரி, கனிமொழி மட்டும் எம்பி. அது இவர் சொல்லியிருப்பார், அமித்ஷா மேடையில் உட்கார வைங்கன்னு. இவர் எப்படி உட்கார வச்சிங்கிறது தான் என் கேள்வி. மூச்சுக்கு மூச்சு மோடியவும் பிஜேபியவும் மோசமாக பேசக்கூடியவர் திருமாவளவன். அவர் எப்படி உட்கார வச்சிங்க?